ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீட்டில் தரமான சம்பவம் ஒன்று நடந்ததுங்க. ஹஸ்பண்ட் மீட்டிங்கில் இருந்தாங்க. நான் பயங்கர மிமிக்ரி ஆக்ஷனெல்லாம் பண்ணி கேட்டேன். சாம்பார் வச்சுட்டு ப்ரக்கோலி ஷாலோ ஃப்ரை பண்ணட்டுமான்னு. அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல. ஒரு செகண்ட் மட்டும் ஹெட்ஃபோனை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரக்கோலி சாம்பார் பண்ணிடுன்னு சொன்னாங்க. ஏன் இப்படி ப்ரக்கோலியை வச்சு சாம்பார் பண்ண சொல்கிறாங்கன்னு நான் யோசிச்சுட்டே சரி செஞ்சு தான் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு ப்ரக்கோலியை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி அந்த ஃப்ளாரட்ஸை தனியாக எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி அந்த தண்டு போர்ஷன், அதில் அவ்வளோ ஃபைபர்ஸ் இருக்குங்க. அதை ஒரு குக்கரில் போட்டுட்டு அது கூட துவரம் பருப்பு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட கார்லிக், ஆனியன், டொமேட்டோ, கறி லீஃப், டர்மரிக் பவுடர், டேமரின், சால்ட். மெயினானது க்ரீன் சில்லிங்க. அது அப்படியே சேர்க்காம ஜஸ்ட் ஒரு பிளெண்டரில் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்பைஸுக்குன்னு வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஃபைனலாக கொரியாண்டரோட ஸ்டெம்ஸுங்க. இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும், ப்ளஸ் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 to 4 விசில்ஸ் மட்டும் வச்சு ஜென்டலாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதை ஆஸ் யூஷுவல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம். இன்றைக்கின்னு பார்த்து ஹஸ்பண்ட் மீட்டிங்லேயே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. முடிச்சுட்டு வந்து சொன்னாங்க, சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக அல்டிமேட்டாக இருந்துச்சு, பட் ஏன் ப்ரக்கோலி பண்ணலைன்னு கேட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டதே ப்ரக்கோலி சாம்பார் தான்னு சொன்னேன். கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க ப்ரக்கோலி அண்டு சாம்பார் பண்ணிருன்னு சொல்ல வந்தாங்களாம். ஏன் காதில் தாங்க அந்த அண்டு சரியாகவே கேட்கல. சில கறி ரைஸுக்கு நல்லாயிருக்கும், பட் சப்பாத்திக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த சாம்பார் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால நான் ரெண்டுமே இன்றைக்கி ரெடி பண்ணி ட்ரை பண்ணலான்னு தோணுச்சுங்க. வீடியோக்காக சொல்லலை, சப்பாத்தி அண்ட் ரைஸ் ரெண்டுக்குமே செமையான டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக இப்படி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.